நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கோடு சேர்த்து புக்கிங்கில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சில மாற்றங்களையும் பிரம்மோற்சவத்திற்கான சில அறிவிப்புகளையும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பகல் நேரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு நடைபெறக்கூடிய ஆஜித சேவைகளான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆஜித பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கார சேவாவுக்கான அக்டோபர் மாதத்துக்கான டிக்கெட்டானது வரக்கூடிய ஜூலை 22 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஜூலை 22 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஆஜித சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணோம்னா எந்த டேட்டில் எந்த சேவைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அந்த சேவையை நேரடியாக பார்த்துட்டு ஜெயின் விஜயன் வரைக்கும் போய் மூலவர் தரிசனமும் பார்த்துட்டு வர முடியும். அடுத்ததாக அதே நாள், அதாவது ஜூலை 22 திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு விர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் புக் பண்ணோம்னா சேவையில் நாம் டைரெக்டாக கலந்துக்க முடியாது. அடுத்த 90 நாட்களில் நமக்கு கன்வீனியண்ட்டான ஒரு நாளில் போய் 300 ரூபா தரிசன கியூ வழியாக மூலவர் தரிசனம் ஜெயின் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். 300 ரூபா தரிசன கியூ 300 ரூபா தரிசன டிக்கெட் போல தான் இது ஒரு 500 ரூபா தரிசன டிக்கெட். விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணோம்னா அந்த சேவையை நம்ம புக் பண்ண டேட்டில் எஸ்விபிசி சேனல் மூலமாக டிவிலேயோ யூடியூப் சேனல் மூலமோ பார்க்கலாம். மூலவர் தரிசனத்தை ஜெயின் விஜயன் வரைக்கும் அடுத்த 90 டேஸில் போய் பார்த்துட்டு வர முடியும். சேவாவில் டைரெக்டாக கலந்துக்க முடியாது. அக்டோபர் மாதத்துக்கான இலவச அங்க பிரதர்சன டிக்கெட்டானது வரக்கூடிய ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன 2 நிமிஷத்துலேயே டிக்கெட் முடிஞ்சிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இது ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கான தரிசன டிக்கெட் மற்றும் அக்காமடேஷன் வரக்கூடிய ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 10,500 ரூபாய் செலுத்தணும். 10,000 ரூபா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணணும். 500 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும்பொழுது குலசேகரப்படி வரைக்கும் போய் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, மெடிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான இலவச தரிசன டிக்கெட் ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த இலவச தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கு 1000 மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம கூட ஒருத்தரை அழைச்சிட்டு போகலாம் அட்டெண்டராக. இதில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தனி ரூல் இருக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சு, மெடிக்கலி சேலஞ்சு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தனி ரூல் இருக்கும். எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக வந்துடுச்சு. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட்டானது ஜூலை 24 புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. பிரம்மோற்சவ நாட்களுக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் இதே டேட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. முக்கியமாக கருட சேவைக்கான டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்களாங்கிறது டிக்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி தான் தெரியும். கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான 200 ரூபா தரிசன டிக்கெட் வரக்கூடிய ஜூலை 24 புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். கீழ்த்திருப்பதி திருமலை தலக்கோணாவுக்கான ஆன்லைன் அக்காமடேஷன் அக்டோபர் மாதத்துக்கானது ஜூலை 24 புதன்கிழமை மாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் கீழ்த்திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். திருமலையில் ஆன்லைன் ரூம் புக் பண்ணும்போது நம்ம தரிசன டிக்கெட் எந்த மொபைல் நம்பர்லேருந்து புக் பண்ணியிருக்கோமோ அதே மொபைல் நம்பர் மூலமாக தான் அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண ஹிஸ்ட்ரி வழியாக தான் நம்மளால் அக்காமடேஷனும் புக் பண்ண முடியும். வர ஆகஸ்ட் மாதத்துக்கான ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ப்ளஸ் திருமலையில் மூலவர் தரிசனம் 800 ரூபாய் தரிசன டிக்கெட்டானது வரக்கூடிய ஜூலை 25 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள் ஆஜித சேவாஸ், அதாவது கீழ்த்திருப்பதில் டிடிடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான ஆஜித சேவா டிக்கெட் வரக்கூடிய ஜூலை 25 வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். சரி, இனி புக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் வெப்சைட்லேயோ அல்லது டிடிடியோட ஆப்லேயோ உள்ளர போய் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவோம். டிக்கெட் புக் பண்ணும்போது மறுபடியும் நம்மக்கிட்ட மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் அட்ரஸ் கேட்கும். இனிமேல் அது மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. மொபைல் நம்பர் ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். லாகின் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் டிக்கெட் புக்கிங்க்கும் இனிமேல் யூஸ் பண்ண முடியும்.
வரக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுப்ரபாத சேவை தவிர்த்து அனைத்து ஆர்ஜித சேவைகளுமே, அதாவது மூலவருக்கு நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவைகளும் உற்சவருக்கு நடைபெறக்கூடிய ஆர்ஜித சேவைகள் எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க. அதே போல் அக்டோபர் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி சுப்ரபாத சேவையோடு சேர்த்து எல்லா ஆர்ஜித சேவையுமே கேன்சல் பண்ணுறாங்க. இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு அங்க பிரதட்சண டிக்கெட் மற்றும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகாது. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் விர்ச்சுவல் சேவாவும் கேன்சல் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் சேவா கேன்சல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாளே எல்லா கேமராஸும் கொண்டு வந்து மாட வீதியில் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் அக்டோபர் 13ஆம் தேதி மறுபடியும் அந்த கேமராக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல செட் பண்ண வேண்டியிருக்கும். அதன் காரணமாகவே ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் விர்ச்சுவல் சேவா கேன்சல் ஆகுது. பிரம்மோற்சவம் முக்கியமாக கருட சேவை குறித்து பல முக்கிய அறிவிப்புகள் அடுத்தடுத்து வர இருக்குது. அறிவிப்புகள் வந்த உடனே நம்ம சாகிமா விலாக் சேனலில் வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.